அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சாமி, என்னுடைய பிள்ளைகளை என்னோட மகன்களை எங்களுடைய பேச்சு சரி வர கேட்கறதில்ல. கேட்கறது இல்லையா? ஆமாம். யாரு கேட்கறது இல்லை? என்னுடைய சின்ன பையன், என் பெரிய பையன் வந்து உன் பிள்ளையாது? என் பிள்ளை தான். ஐயோ, எனக்கு தெரியாதுப்பா. இங்கே யாரு பிள்ளைப்பா? நீ உங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா? நீ உங்கள் அம்மா செய்த வீடு தான் நீ. இது உள்ளே இருக்கிறது வேற ஆள். அது மாதிரி நீ செய்த வீட்டில் இன்னொருத்தன் கொடுத்தன பூந்துங்கிறான். உன் பேச்சை எப்படி கேட்பான்? அவனுக்கு பிடிச்சது தான் செய்வான். அதனால தான் சொன்னான் அன்பே சிவம் மனமே குருன்னு. அவன் மனம் என்ன சொல்லிட்டா அதான் கேட்பான். நீ சொல்கிறத கேட்டுங்கிறதுக்கு நீ சொர்க்கா விதை போட்டால் சொர்க்கா காய்க்கும். எந்த சொர்க்கா விதை? நீட்டு சொர்க்கா போட்டுனா நீட்டு சொர்க்கா காய்க்கும். குண்டு சொர்க்கா போட்டால் குண்டு சொர்க்கா கேட்போம். ஆனால் இங்கே பிள்ளைங்க பெற்றாங்கன்னா அவங்கள மாறிக்குதா, அவங்க எண்ணெய் மாறிக்குதா, அவங்க செயல் மாறிக்குதா? பார்த்தியா? வேறு 4 வீடு கட்டி விட்டு வச்சுக்கிறேன்னா 4 வீட்டில் ஒரு வீட்டில் நீ கொடுத்தன, இப்போ 3 வீட்டில் 3 கொடுத்தனக்காரனப்பா. அந்த கொடுத்தனக்காரன் இஷ்டப்படி தான் வாழ்வான். நீ வீட்டுக்காரன் சொல்கிறபடி வாழ மாட்டான். நீ வீட்டுக்காரன் மட்டும்தான். உள்ளக்கிற கொடுத்தனக்காரன் இஷ்டப்படி தான் வாழ்வான். அதனால என் பிள்ளைன்னு சொல்லாத. சொல்லு. சும்மா அபால சொல்கிறதெல்லாம் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க. எதுவும் என் பிள்ளை இல்லை. உன் பிள்ளையா இருந்தால் நீ சாவர அன்றைக்கி உன் பிள்ளையும் செத்து போகணும். இல்லை, உன் பிள்ளையா இருந்தால் உன் பிள்ளை சாவர அன்றைக்கி நீ செத்து போகணும். நீ தனியாக வந்த அது தனியாக வந்தது, தனியாக போக போகிறோம். யாருக்கு புள்ள? யார் அப்பா? வயசு பெருசாச்சு அப்பான்றோம். வளர்த்தா என்னால் அப்பான்றான். உன்னை வளர்ந்து கல்யாணம் பண்ண ஐயோ போயா ஓரமாக போய் உட்காரியான்னுவான். ஜாகிரதையாக நடந்துக்கோ. சரி ஐயா, இப்போ சில யோகா பயிற்சி செய்கிறேன். எனக்கு சில தடமாற்றங்கள் வருது. அதுக்கு என்ன சில தடமாற்றங்கள்லாம் வருது. வயசாச்சுன்னா வரதான்பா செய்யும். எனக்கு வயசாகல, நிறையா வயசாக மனுஷன் இருக்கிறான பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் மனசு இளமையாகவே இருக்கும். ஆனால் உடல் முதுமை பெறுமே. அந்த உடல் முதுமை பெறும்போது மன தள்ளாட்டம் வரும். இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இனிமேல் நம்மளால் என்ன முடியும்? இப்போது நல்லா வயசு இருக்கும்போது ஒரு 25 கிலோ சிமெண்டி மூட்டையை தூக்கியிருப்பேன். இப்போ போய் அதை அசைக்க கூட முடியாது. ஆனால் சின்ன வயசுன்னு சொல்லின்னுக்கிறேன். இது மனசு வீரியமாக இருக்குது. சந்தோஷமான விஷயம் தான், நல்ல விஷயம். ஏன்னா அப்படி தான் இருக்கணும். ஐயோ எனக்கு வயசாச்சு என்னால் எதுவும் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. என்னால் முடியும், கடவுளுக்குறான் என்னை காப்பாற்றும். இந்த நம்பிக்கையோடு இருக்கு, எல்லா செயலும் நல்லதே நடக்கும். அதே தான் நம்பிக்கை. அவ்வளோதான். ஆத்மாவணக்கம். பெரும்பாலும் மனிதர்கள் இறந்து விட்டால் அவங்க கால் 2 கட்டைக்கால் விரலையும் சேர்த்து கட்டுவாங்க. அது 2 கட்டை விரலையும் சேர்த்து கட்டுவாங்க. இருந்ததுமே கட்டை விரல சேர்த்து கட்டுவாங்க. இறந்த பிறகு செத்து போயிட்டா. ஆமா. அதே மாதிரி வாய் கூட சில பேருக்கு பிளக்கம் சொல்லிட்டு அந்த வாயை கூட ஏதாவது இலைய வச்சு மூடுவாங்க. இது மாதிரி ஏன் செய்யறாங்க ஐயா? அதுக்கு ஏதாவது சூக்ஷ்மம் இருக்குங்களா? எல்லாத்துக்குமே ரகசியங்கதும்மா. எதுவுமே ரகசியம் இல்லாத ஒரு விஷயத்தையும் இந்து மதத்தில் முட்டாள்தனமாக எதையுமே வைக்கல. எல்லா விஷயமும் அறிவுபூர்வமாக வச்சாங்க. 2 நெடுக்கு 7 குறுக்கு வச்சான். அது மேலே ஒரு தென்னை ஓலையை போட்டான். அது மேலே வைக்காவை வச்சான் தலைக்கு. இது என்ன பைத்தியமா? இதெல்லாம் இதுக்கு ஒரு கவுரு கட்டி வலிச்சுன்னு போனால் 4 கருவாடு வாங்கி தண்ணியில் ஊற வச்சு காலில் கட்டினா நாய் வலிச்சு ஓட்டுறோம் சுடுகாட்டில் இல்லை. ஆனால் இதெல்லாம் எதுக்காக இந்த 2 நெடுக்கு வைக்கணும், 7 குறுக்கு வைக்கணும், ஒரு 10 குறுக்கு வச்சா என்ன கணக்கு அப்படின்னா உன் உடலினுடைய அமைப்பு அதுதான். இந்த 2 நெடுக்குலையும் 7 குறுக்குலையும் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு. கூட என்னவா இருந்தது? ஓலைன்றது மண், வைக்கான்றது நெருப்பு. 2ல் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு. இந்த வாழ்க்கை உனக்கு இதோட முடிஞ்சு போச்சு. அதனால் இதெல்லாம் வச்சு அனுப்புகிறோம் அப்படின்னு பாடையை கட்டுறான். 2 காலை காட்டுறான், விரலை கட்டுறான். 2 நாடி இடைகளை பிங்களை ஓடிக்கின்னு இருந்தது. இன்றைக்கி 2 நாடியும் போயிடுச்சு. அது கட்டுப்பட்டு போச்சு, இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு 2 விரலை கட்டிட்டான். இந்த வாய்க்கும் மூக்குக்கும் வயிற்றுக்கும் தான் மூச்சு ஓடின்னு இருந்தது.
அப்படின்னு மூச்சு உயிர் போனவுடனே வாய் திறந்துக்குது. அதனால் வாயை வெத்தலை நசுக்கி வச்சு வாயில் வச்சு கட்டிடுவாங்க. இதெல்லாம் வந்து எதுவும் வீணான வேலைகள் செய்யலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பைத்தியக்காரனுங்க அதை வீணுன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. எல்லாமே அறிவுபூர்வமாக இந்து மதத்தில் ஒவ்வொரு செயலும் அறிவுபூர்வமாக செய்து வச்சான். இப்போ ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா நெய் பொங்கல் கொடுப்பான், தீர்த்தம் கொடுப்பான். இவ்வளோண்டு நெய் பொங்கல் கொடுத்தான்னு அவன் பசி அறுப்போது. ஆனால் அவன் அவ்வளோண்டு தான் கொடுப்பான். அவ்வளோண்டு தண்ணி கொடுத்தா என்ன அவன் தாகமாக தீர்ந்துரு போகுது. ஆனால் அவ்வளோண்டு தண்ணி கொடுப்பான். அது எதுக்காக கொடுத்தானே இன்னும் தெரிஞ்சிக்கல. முன்னெல்லாம் வந்து கோயிலுக்கும் வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் இவன் நடந்து போகும்போது இவன் சும்மா போக மாட்டான். இப்போ கொடுக்குறமே பாடம், இந்த பாடத்தை பண்ணிக்கினே போவான். பண்ணிக்கினே போகும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும். காஞ்சி போனதுக்காக போன உடனே இளநீர் ஊற்றி அந்த துளசியை போட்டு கோல்டுக்கு அந்த தீர்த்தம் கொடுப்பான். அதே மாதிரி இந்த காஞ்சி போந்தால நீ வீட்டுக்கு வந்துட்டு எதுனா சாப்பிட்டீங்கன்னா அடிச்சிக்கும். அதனால் அந்த நெய் பொங்கலை கொடுத்தான்னா அது வழவழன்னு ஆக்கிடும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா அடைக்காது. காரணத்தோடு கொடுத்தான், எதுவும் முட்டாள்தனமாக செய்யலை. ஆனால் இந்த முட்டாளுங்க இதெல்லாம் முட்டாள்தானோன்னு சொல்லின்னுக்கிறாங்க இன்றைக்கி. அன்றைக்கி செய்த எதுவும் எல்லாம் அறிவாளிகள் இருந்தவெல்லாம். ஒரு திருக்குறள் இன்றைக்கி உலக பொதுமுறையாக இருக்குது. 2200 வருஷத்துக்கு முன்னே எழுதின திருக்குறளை இன்றைக்கி பெரிய பெரிய படிப்புக்கு ஒரு அளவு இல்லாத போயின்னுக்குது. ஆனால் யாராலையாவது எதையாவது எழுத முடியுதா? ஒருத்தர் எழுதுனா இன்னொருத்தன் குறை சொல்கிறான், இன்னொருத்தர் எழுதுனா இன்னொருத்தன் குறை சொல்கிறான். அப்போ இன்றைக்கி இருக்கிறவன் அறிவாளியா, அன்றைக்கி இருந்தவன் அறிவாளியா? அன்னைக்கு இருந்தவெல்லாம் அறிவாளிகள். அதனால் அன்றைக்கி செய்தது எதுவுமே தவறு இல்லாமல் இருந்தது. இப்போ சில மதங்களில் போனீங்கன்னா கல்யாணம் பண்ணால் ஒரு மோதிரம் போடுவான். சில மதங்களில் போனீங்கன்னா ஒரு மணிங்கெல்லாம் செட் பண்ணி போடுவான். ஆனால் இந்த இந்து மதத்தில் தங்கத்தில் தாலி கட்டினான். மஞ்சள் கயிறு. இது எதுக்காக தங்கத்தில் அவன் தாலி செய்யணும்? இருக்கப்பட்டவனுங்கிறான், இல்லாதப்பட்டவனுங்கிறான். சரி, இல்லாதப்பட்டவன் எதுனா ஒரு கவர் எடுத்து ராம கவர் எடுத்து கட்டின்னு போகலாமே. இல்லாதப்பட்டவனாக இருந்தாலும் இருக்கப்பட்டவனாக இருந்தாலும் தங்கத்தால் எதுக்கு தாலியாக கட்டினான்னா, அந்த தங்கம்ன்ற பொருள் அந்த இதயத்தாண்ட உரசும் போது அவளுக்கு அந்த நினைவு வந்துக்கினே இருக்கும். நம்ம ஒரு இல்லறசி, நம்ம ஒரு குடும்ப பொம்பளை. காதில் எதுக்கு கம்மல் போட்டான் அப்படின்னா, அந்த காதில் போடுற கம்மல் தங்கத்தில் போடும்போது அந்த காற்று அந்த தங்கத்தில் பட்டு காதுக்கு போகும்போது உன் குணங்கள் சீராக இருக்குன்றதுக்காக இதை எல்லாமே வர்ணித்து வச்சான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நாகரிக காலங்கள் எல்லாம் இவ்வளோ பெருசு இன்னும் ஜெயிலில் விலங்கு போடுற மாதிரி மாட்டின்னு தொங்குது காதுங்கள் எல்லாம். பார்த்தா பயமாகுது. எங்களுக்கும் பயமாக இருக்கு காது. ஏன்னா அன்னைக்கு செய்ததெல்லாம் அறிவுபூர்வமாக செய்தான். இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் அலங்காரத்துக்கு பண்ணிங்கிறானே தவிர அறிவுபூர்வமாக பண்ணலை. இதனால் இந்த தவறுகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறது? அதனால் இந்த கால் கட்டுறதெல்லாம் எதுவும் சும்மா இல்லை, எல்லாம் சரியாக செய்தாங்க. அது மூலியமாக ஏதாவது வாய்வு போகும், அது ஏதாவது இருக்காயா? அது மூலியமாக வாய்வு ஏதாவது போகும், அதனால கால் கட்டுறாங்க. நீங்கள் ஒருத்தர் கூட சொல்லியிருக்கீங்க, தனஞ்சயன்ற வாய்வை பற்றி பேசியிருக்கீங்க. அதாம்மா, 10 வாயுக்கள் ஒரு மனிதனுடைய உடலில் இயங்குது. அந்த 10 வாயுக்களில் 9 வாயுக்கள் இறக்கம் தருவாயில் ஒன்று சேர்ந்து போயிலே போயிடும். ஒரு வாயு தனஞ்சயன்ற வாயு மட்டும் உடலில் இருக்கும். அந்த தனஞ்சயன் வாயுனுடைய வேலை என்னன்னா, அந்த இருக்கிற பொருளை அழிச்சிட்டு போயிடணும், அந்த அடையாளமற்ற ஆக்கிடணும். அதுதான் அந்த தனஞ்சயனுடைய வேலை. தனஞ்சயன்னா அர்ஜுனன் அர்த்தம். அது என்ன ஆகிடும்? செத்த உடலை காற்று, அந்த தனஞ்சயன்ற காற்று ஊதி அதை வீங்க வச்சு மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வர வச்சு வெடிக்க வச்சு கட்சியில் அது இல்லாத ஆக்கிட்டு போகும். அதுக்காக அந்த ஒரு காற்று மட்டும் உடலில் தங்கும், 9 காற்றுக்களும் வெளியே போயிடும். இப்படி போவோம். இது கட்டுறதால அந்த வாயுவுக்கு சம்பந்தம் கிடையாது. இது ரெண்டு வாயு பிராணன் அபானன் இருந்தது, ரெண்டும் போயிடுச்சு, இனி வாயு இல்லை அப்படின்னு கால் கட்டுறது. அதனால் அந்த கட்டை வரல கட்டுறாங்க. சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணருக்கு சீடனாக வந்தார். ஆமாம். அவர் வந்து அந்த காலத்திலே பிஏ படிச்சு, 170 வருஷத்துக்கு முன்னே பிஏ படித்து இந்த ஆன்மீகத்துக்கு வரணும்னு ஆசை அவருக்கு எப்படி தோணுது. ஆனால் இப்போ இருக்கிற படித்த இளைஞர்கள் ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு யோசனை பண்ணுறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் செய்ய மாட்டேறாங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள்? ஒரு நல்ல கேள்வி சாமி.
நம்ம கூட வாட்ஸ்அப்பில் அது மாதிரி எழுதியிருப்போம். உலகம் ஃபுல்லாக ஐயா ராமகிருஷ்ணரோட ஆசிரமம் இருக்குது. எவ்வளோ குருமார்கள் அதை வழி நடத்துகிறாங்க. ஆனால் ஆசிரமம்னா அது ராமகிருஷ்ண மடம் தான். ராமகிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கான பொருள், காசு, பணம் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் ராமகிருஷ்ணர் வாங்குவார். வாங்கி அதை ஒரு சுவைச்சுட்டு அப்படி வைப்பார். பல பேர்கிட்ட வாங்கவே மாட்டார். அதை அப்படி ஓரமாக வச்சுருங்க பண்ணுவார். யார்? ராமகிருஷ்ணர். அப்போ சீடன் கேட்குறாங்க, என்ன சாமி இதெல்லாம் உங்களுக்கு ஓரம் வஞ்சினா, வரவங்க எல்லாம் உங்களை நம்பி தான் வராங்க, உங்களை பெரிய மகன் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர்கிட்ட மட்டும் வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க, வைக்கிறீங்க, ஒரு சிலர்கிட்ட கையை கூட தொட மாட்டீங்களே, என்ன காரணம்? ஒரு ஞானி இப்படி இருக்கலாமா அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, டேய் வரவன் நல்ல மனசோடு வந்தானா சாப்பிட்டேன்னா என்ன நான் நைட்டு நிம்மதியாக தூங்குவேன். இது இல்லாமல் வரவங்கிட்டலாம் நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன்னா நைட்டு என்னை தூங்க முடியாதுடா, என் உடம்பை புளி போடுறோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் ஆயிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னே ஒருத்தன் இருக்கிறான். யாரவன்? விவேகானந்தர். அவன் உள்ளுக்குள்ள ஓயாத அக்னி எரியுது. அந்த அக்னியில் போடுறா எல்லாத்தையும் அவன் சாப்பிட்ருவான். என்னால் முடியாதுடான்னு யார் சொல்கிறது? ஒரு குரு ஒரு சீடனை எவ்வளோ உயரத்தில் வைக்கிறாரு. ஆனாலும் இன்ன வரைக்கும் அது ராமகிருஷ்ண மடம் தான். விவேகானந்தர் மடமாக ஒரு நாள் ஆகந்ததே கிடையாது. இன்னும் 1000 வருஷம் போனாலும் அது ராமகிருஷ்ண மடம் தான், விவேகானந்தர் மடம் ஆகாது. இங்கேயும் நம்ம அதுக்காக தான் பேசுகிறோம். சிவானந்தர் ஆசிரமம் போனால் சிவானந்தர் மட்டும்தான். அவர் பழனியில் சமாதி ஆகிறாரு. அந்த சமாதியை தோண்டி கொண்டு போய் திரும்பியும் வடகரையில் வைக்கிறாங்க. 2வது சமாதி தான் அங்கே இருக்குது. அவ்வளோ ஒரு நிலை வந்தால் கூட இன்ன வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க, சிவானந்தர் குருவும் கூட சொல்ல மாட்டாங்க, அப்பா. இதை யார்ப்பா கொடுத்தது? அப்பா கொடுத்தது. யார் சொல்கிறது? அப்பா சொன்னது. இதை மாற்றத்துக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஏன்னா இது எதோ நான் புக்கில் வச்சுட்டு இப்போ பேசலை. என் வாழ்க்கையில் நான் ஓடி போன முதல் இடம் அதுதான். பாடம் வேணும், எனக்கு ஒரு வழி தெரியணும், இவர் சொல்ல மாட்டாரு. சொல்ல மாட்டேன்னு நான் வீட்டில் உக்காந்துக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போயிடுவேன். ஏன்னா இளமைன்றது முட்டாள்தனத்தோட மொத்த வடிவம். வேகம் ஜாஸ்தி, முட்டாளுக்கு வேகம் அதிகமாக தான் இருக்கும், மூலகரம் வேகத்தை குறைப்பான். அப்போ நான் எவ்வளோ பேர் முட்டாளாக இருந்திருப்பேன் பாரு, வீட்டில் எவ்வளோ பேர் ஞானம் வச்சுருக்கு. வழியே தெரியாமல் பாஷை தெரியாமல் அங்கே போனேன். முதல் கேள்வி எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. முதல் கேள்வி எது 2 நாள் போட்டு தான் போகிறேன், ஏன்னா வழி தெரியல. தேடி 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 போகிறேன், சாப்பிடவே இல்லை. போய் உக்காடுறேன், எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. என்னன்னு சொல்கிறது? நான் இல்லைங்கய்யா, நான் அந்த மாதிரி மகனோட வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சிருக்கேன், எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை, நானும் அந்த மாதிரி ஆகிட மாட்டேனா, ஆவனா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு எனக்கு எதனா ஒரு வழிமுறை தெரிஞ்சாதானே, வழி இல்லாமல் நான் எப்படி போக முடியும்? அப்போது நான் வந்து சித்த வேதம் படிச்சிருக்கேன், அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கேன். அப்போ இங்கே போனால் எனக்கு நல்லா இருக்குன்னு என் மனசு சொல்லிச்சு. நான் அதுக்கு தான் சாமி வந்திருக்கேன், இப்படிலாம் வந்தால் நான் கொடுக்க மாட்டேன். அப்போ எப்படி வர்றது அப்படின்னா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? நாங்கள் இல்லைன்னா, கல்யாணம் ஆகலைன்னா அப்பா அம்மா வந்து சொல்லணும், என் பையன் வந்து உபதேசம் கொடுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் உபதேசம் கொடுப்பேன். கல்யாணம் ஆகியிருந்தா, பெண்ணாக இருந்தால் கணவனும், ஆணாக இருந்தால் மனைவியும் சொல்லணும், உபதேசம் கொடுங்க. அவங்க அனுமதி இல்லாமல் நான் உபதேசம் கொடுக்க மாட்டேன். அப்போ வாக்குவாதம் நடத்துகிறேன். இதே மாதிரி தான் விவேகானந்தர் கதையிலேருந்து எல்லாரும் கதையோ, நீ 1000 கதை, உன் கதையெல்லாம் நியாயமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு எங்கள் அப்பன் சொல்லிட்டாரு, இப்படி இருந்தால் மட்டும்தான், உன் நியாயத்தெல்லாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு ஒரு கோடு போட்டார், இந்த கோட்டில் நிற்கணும்னு சொல்லிட்டார் இல்லையா, அந்த கோட்டில் உன் நியாயம் எடுப்படல, உபதேசம் கொடுக்க மாட்டேன்ட்டார். சீடன் எப்படிங்கிறான் பாருங்க, அவங்களுக்கு நியாயம் புரியுது, வந்துக்கிறோம், அந்த ஆர்வத்தில் தான் வந்துக்கிறான், ஏன் கொடுக்கலாமே? அவர் சொல்லிட்டார்ப்பா, அதை நான் மாற்றத்துக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு அங்கே தலைமையில் இருக்கிற குரு சொல்கிறாரு. சீடன்னா அப்படி இருக்கணும் சாமி. அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுதான் முடிவு. அந்த வேதத்தை 1000 நியாயம் என் மனசுக்கு படலாம், ஆனால் மாத்திர தகுதி எனக்கு இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இதுதான் நீ வாட்ஸ்அப்லாம் எழுதுன. அப்போ நம்ம ஆசிரமத்தும் இப்படி தான் கட்டுக்கோப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இலக்கு தெளிவாக இருக்கும், பயணத்தை தொடர்ந்து பண்ண முடியும். இல்லைன்னா இடையிலேயே திசை திரும்பிடுவோம். திசை திரும்பின மாடெல்லாம் உதவாங்கி தான் ஊர்வலம் சேரும். புரியுதுங்களா? கும்பலாக போகும்போது யாரும் கல்லையை தடிக்க போதில்லை, கும்பத்தை அடிக்க போதில்லை. கும்பலை விட்டு போட்டு நமக்குன்னு ஒரு வழி தனியாக போகும்போது கண்டிப்பாக அது ஊரில் உதப்போடும். வேலைக்கு சும்மா இருப்பானா, தோட்டத்துக்கு சொந்தக்காரன், கண்டிப்பாக அதை கட்டையில் அடிப்பான். அந்த அடி வாங்கி திரும்ப கூட்டத்தில் வந்து உட்காரும். அந்த நிலை வந்துடக்கூடாதுன்னு தான் எப்போவுமே ஐயாவோட திருநாமத்தையே பேசினுக்கிறதுக்கு காரணம். நான் பேசினா தானே எல்லோரும் பேசுவாங்க.
நானே தடமானா அது வர பின்னாடி வரவங்கலாம் தடமாட்டுவாங்களே, அந்த பாவத்தை நான் எப்படி சுமக்கிறது? நான் ஒருத்தன் கெட்டு என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் கேட்டால் அவங்களுக்கு அந்த பாவம் இல்லை. முதல்ல யார் அந்த கெட்டதுக்கு காரணமாக இருந்தால் நான் தான் மொத்த பாவத்தையும் சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால தான் வார்த்தைக்கு வார்த்தை ஐயா மேலே போகிறது. ஐயா சொன்னார் ஐயா சொன்னார் ஐயா சொன்னார் சார்னா எல்லாரும் அவரை நோக்கி போகணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா உண்மையை இந்த உலகத்தில் யாரும் சொல்லலை. அப்பா அம்மா பெற்று போடுறதோடு சரி, தப்பிக்க வழி சொன்னாங்களா? உடைக்கிறதுக்கு தான் வழி சொன்னாங்க. டேய் மவனே, நான் தான் கெட்டு போயிட்டேன், நீ யாரும் உஷாராக போச்சுக்கோ, நல்லவனா பிழைக்குன்னு சொல்லவே இல்லை யாரும். உஷாராக போச்சுக்கோ. உஷாரானா எப்படி தான் பிழைக்குது? நல்லவனா வந்தால் பிழைக்க முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் நல்லவனா வாழாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. டேய் மவனே உஷாராக வாழணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நல்லவனா வாழக்கூடாது, நல்லவனா வாழ்ந்தால் நீ உஷாராக இருக்க மாட்டேன். அதுதான் நான் இது. அதை வேறு வேறு பாஷையில் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதாக தான் நாம் எல்லாரும் வெறும் நார். இந்த நாருக்குன்னு தனிப்பட்ட மனமே கிடையாது. ஐயான்ற ஒரு மலர் அந்த நாரோடு சேரும்போது மட்டும்தான் இந்த நாருக்கு மனம் வரும். இல்லைன்னா இதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இதயத்தில் ஐயாவை தவிர வேறு யாரும் 1000 வரலாம். இன்றைக்கி நான் பேசிக்கலாம், நாளைக்கு இந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து பேசலாம். பேசுகிறவங்கள கொண்டாடுறது நம்ம வேலை இல்லை. பேசுறதுக்கு காரணமான பொருள் யார்? நம்ம இறைவன், நம்ம குருநாதர் மட்டும்தான். அந்த தெய்வத்தை நோக்கி தான் நம்ம போனோம். இந்த அடையாளத்தில் நம்ம சிக்கிக்கவே கூடாது. சரிங்களா? இதை எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுருந்தா இந்த தடையும் தாண்டி இனி எந்த தடை வந்தாலும் அதையும் தாண்டி நம்ம பயணம் தொடர்ந்துக்கினே இருக்கும். சரிங்களா? ஒன்றா இருப்போமா? ஒன்று சேருவோமா? நல்ல சார்.